ஸ்ரீ மீனாட்சி மைந்தன் யூடியூப் சேனல் நண்பர்களுக்கும் நேர்களுக்கும் இனிய வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். நம்மளோட சேனல் நிறைய ஆன்மீக பதிவுகள் பார்த்துட்டு இருக்கோம். அந்த அடிப்படைக்கு மதுரையில் இருக்கக்கூடிய 5 பஞ்சபூத ஸ்தலங்களை பத்தி நம்ம தெரிஞ்சுட்டு இருக்கோம் இல்லையா? அதுல முதல் ஸ்தலமான நீர் ஸ்தலம் பார்த்தாச்சு, அதுக்கப்புறமாக நெருப்பு ஸ்தலம் பார்த்தாச்சு, அதுக்கப்புறமா ஆகாய் ஸ்தலம் பார்த்தாச்சு, அதுக்கப்புறமா காட்டு ஸ்தலம் பார்த்தாச்சு. இப்ப நம்ம பார்க்கக்கூடிய ஸ்தலம் நிலஸ்தலம். இது எங்க இருக்கு அப்படின்னா மதுரையில் இருக்கக்கூடிய மத்தியில் இருக்கக்கூடிய இன்மையில் நன்மை தளத்திற்கு பத்தி தெரிஞ்சுக்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அஞ்சு முகம் தோன்றில் ஆறுமுகம் தோன்றும் நெஞ்சம் நெஞ்சில் வேல் தோன்றும் நெஞ்சில் ஒரு காலடிக்க எதிர்காலம் தோன்றும் முருகாசனம் கந்தாசனவில் ஒரு முன் திருச்சிற்றம்பலம் தில்லை என்பலம். மதுரையில நிறைய சிவன் கோயில்கள் உண்டு. அது இந்த இன்மையில் நன்மை தளத்திற்கு கோயில் மதுரையில மத்தியில உண்டு. நம்ம பெரியார் பஸ் வந்து உள்ள நடந்து போனோம். அந்த கற்றாபாளையம் செப்பல் கடையெல்லாம் வரும். அதுக்குள்ள போனா சுவாமியுடைய திருக்கோவில் வந்து ரொம்ப பெரிய திருக்கோவில். இது உள்ளுக்குள்ளேயே பொற்றாமரை குளம் எல்லாம் வந்து ரொம்ப விசேஷமான ஒரு திருக்கோவில். இங்க சுவாமியோட சிறப்பு என்ன அப்படிங்கன்னா, சுவாமி தன்னைத்தானே பூஜை பண்ண ஸ்தலம் இந்த ஸ்தலம். மதுரையில இந்த ஸ்தலம் நிலஸ்தலமாக போற்றப்படுகிறது. நிலம் சம்பந்தமான பிரச்சனை உள்ளவங்க, சொந்த வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்க, ரொம்ப முக்கியமா அரசாங்க வேலை வேணும், அரசாங்க பதவி வேணும் நினைக்கிறவங்க இங்க போய் இந்த சுவாமி வழிபாடு செய்யலாம். அவர் தான் தருவார். இவர் வந்து பாத்தீங்கன்னா சுவாமி தன்னைத்தானே பூஜை பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு தான் இந்த கோவில வந்து. உள்ள போனது கொடிமரம், நந்தி, அதுக்கப்புறமாக வரிசையா உள்ள போறோம். உள்ள போனா முதல்ல நம்ம பார்க்க சிவலிங்கம் தான் நம்ம பார்ப்போம். சிவலிங்கத்துக்கு பின்னாடி சிவபெருமானும் பார்வதி மானுட சொரூபமாக அமர்ந்து சிவபெருமானை பூஜை பண்ணக்கூடிய ஒரு ஸ்தலத்துலதான் அமைப்புலதான் இந்த கோவில் இருக்கும். என்ன காரணம் அப்படின்னு கேட்டா, பாண்டிய மகாராஜாக்களுக்கு ஒரு நியதி உண்டு. என்ன நியதி? அவங்க வந்து மகாராஜாவா பட்டம் சூடுறதுக்கு முன்னாடி சிவ பூஜை செய்யணும். அப்ப மதுரையம்பதிக்கு வந்து மகாராணி மீனாட்சி இருக்காங்க. அதுக்கப்புறமாக சுவாமி சொக்கநாதர் வந்து மீனாட்சியை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அப்ப அந்த அடிப்படையில அவர் மகாராஜா ஆயிட்டார். நமக்கு வந்து மருமகனும் அவர் தான், மன்னரும் அவர் தான். சொக்கநாத சுவாமி வந்து மகாராஜா ஆயிட்டார். அப்ப சொக்கநாத சுவாமி மகாராஜா ஆன உடனே அவர் பட்டாபிஷேகத்துக்கு முன்னாடி வந்து அவர் வந்து பூஜை பண்ணணும். அதை வந்து அமைச்சர்லாம் அவங்க சொல்லும் போது அந்த இன்மையில் நன்மை திருக்கோயில சுவாமி போய் தன்னுடைய ஆத்மலிங்கத்தை எடுத்து வச்சு சுவாமி பூஜை பண்ணதாக ஒரு வரலாறு உண்டு. அதுதான் அங்க இருக்கக்கூடிய அந்த லிங்கம். முன்னாடி பார்த்தா சுவாமி சிவலிங்கம் இருப்பார், பெரிய லிங்கமா இருக்கும். பின்னாடி வந்து சிவபெருமான் பார்வதி நடுவில் சோமாஸ்கந்தரோட வந்து அமர்ந்து பூஜை பண்ணக்கூடிய சிலத்துல காட்சி கொடுப்பாங்க. இதான் அந்த கோவிலுடைய தனிச்சிறப்பு. இங்க போய் இந்த சுவாமி வழிபாடு செய்யும் போது அரசாங்கம் சம்பந்தமான பிரச்சனைகள் சரியாகும், அரசு வேலை கிடைக்கும், அரசியல உயர்ந்த பதவிகள்லாம் கிடைக்கும். இதுக்கெல்லாம் வந்து இந்த கோவில் ரொம்ப விசேஷமான ஒரு ஸ்தலம். மதுரையில இந்த நிலத்தலமாக அதை போற்றப்படுகிறது. சரி, சுவாமியோட சிறப்பெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். அம்பாள்கிட்ட போய் பார்க்கலாமா? இங்க இருக்கக்கூடிய அம்பாள் பேர் வந்து மத்தியபுரி நாயகி அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா மதுரையில மதியம்பதியில இந்த மத்திப்பதியில அந்த கோவில் இருக்கு. மதுரையோட மொத்த மத்திய பகுதியை தாயாரோட திருவடியில தான் இருக்குதுன்னு சொல்றாங்க. அதனால இங்க வந்து தாயாரோட பேர் வந்து மத்தியபுரி நாயகி அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க அம்பாள் வந்து ஸ்ரீசக்கர பீடத்துல தாமரை பீடத்துக்கு வேணும் அம்பாள் வந்து நின்ன படத்துல காட்சி கொடுத்தா. இந்த அம்பாளுடைய இன்னொரு பேர் வந்து பாத்தீங்கன்னா தீர்க்க சுமங்கலி, நித்திய சுமங்கலின்னு சொல்லிட்டு இந்த அம்பாளுக்கு இன்னொரு சிறப்பு பேர் உண்டு. என்ன காரணம் அப்படின்னா, இங்க வரக்கூடிய பெண்களுக்கு, இங்க வந்து இந்த தாயாரை வழிபாடு செய்யக்கூடிய பெண்களுக்கு சுமங்கலி யோகத்தை அருள்கின்ற தாயாக இந்த அம்பாள் இருக்கா. இது போக பாத்தீங்கன்னா இங்க இன்னொரு விசேஷமான ஒரு பரிகாரம் உண்டு. இங்க வந்து இந்த அம்பாளுக்கு ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமையில மருதாணி அரைச்சு பள்ளியற பூஜையில் தாயோட கட்டவர்களை சாத்தி அர்ச்சனை பண்ணுவாங்க. அப்படி பண்ணும் பொழுது கல்யாணம் ஆகாத கன்னி பெண்களுக்கும் பசங்களுக்கும் சீக்கிரமாக கல்யாணம் ஆகும். அதனாலதான் இந்த தாயார் வந்து நித்தியசுமங்கலி அப்படின்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு ஒரு வரப்பிரசாத நாயகன் இந்த அம்பாள் இருக்கா. அந்த நம்மளோட தனிச்சிறப்பு அதுதான். அந்த நம்மளோட தனிச்சிறப்பு தான் ஒவ்வொரு வாரமும் அந்த மருதாணியை வந்து சாத்தி பரிகாரம் செய்யும்போது உடனடியாக கல்யாணம் வரம் கிடைக்கிறது தான் நம்மளோட தனிச்சிறப்பு. இங்க அப்படியே பிரகாரம் வந்து நிறைய தெய்வங்கள் இருக்காங்க. இங்கேயும் சுவாமி நமக்கு இடைக்காடச்சரோட ஜீவ சமாதி உண்டு. அவருக்கு பூப்பந்தல் போட்டு வழிபாடு செஞ்சிருப்பாங்க. இங்க அம்பாளுடைய பிரகாரத்துல வந்து நிறைய பெண் தெய்வங்களுடைய புகைப்படங்கள் வரைஞ்சிருப்பாங்க. பார்க்கறதுக்கு அவ்வளவு அழகா இருக்கும். அதான் அந்த கோவிலோட தனிச்சிறப்பு. இங்கேயும் அம்பாள் கிட்ட வந்து பள்ளியற பூஜை உண்டு. பள்ளியற பூஜையும் ரொம்ப விசேஷமாக இருக்கும். இங்க பள்ளியறைக்கு சுவாமி எழுந்தருள பண்ணி சுவாமியோட திருப்பதற்கு பன்னீரால் அபிஷேகம் பண்ணி அதுக்கப்புறம் தான் பள்ளியறைக்குள்ள கொண்டு போறாங்க. அது வந்து இங்க வெள்ளிக்கிழமை ரொம்ப சிறப்பாக நடக்கும். இதற்கப்புறமாக இங்க மாசி நடக்கக்கூடிய தனி உற்சவம், மாசி திருக்கல்யாணம், தேரோட்டம், இதெல்லாம் வந்து மாசு ரொம்ப சிறப்பாக இருக்கும். இதான் அந்த கோவிலுடைய தனிச்சிறப்பு. இந்த கோவிலுடைய இன்னொரு முக்கியமான ஒரு சிறப்பு என்னன்னா, இது வந்து மோட்சஸ்தலமாக பார்க்கப்படுகிறது. என்ன காரணம்னா, சிவபெருமான் தன்னைத்தானே பூஜை பண்ண ஸ்தலம் அப்படின்னா இது பூலோக கைலாசம்னு அழைக்கிறாங்க. இங்க இறந்து போனவங்களுக்கு 30 நாள் கழிச்சு இங்க வந்து மோட்ச தீபம் ஏற்றும் பொழுது அவர்கள் நேரடியாக கைலாயத்திற்கே போவார்கள் என்பது ஒரு நம்பிக்கை. ஏன்னா இது வந்து மதுரையில் இருக்கக்கூடிய மோட்சஸ்தலம். இந்த சுவாமியை வழிபாடு செய்யும்போது நமக்கு அடியேன் ஏற்கனவே சொல்லிட்டேன், நிலம் சம்பந்தமான எந்த பிரச்சனையும் தீர்ந்து போகும். வெள்ளிக்கிழமை ஒரு வழிபாடு செய்வது ரொம்ப விசேஷம். ஓகே, வெள்ளிக்கிழமை நம்ம இருக்கக்கூடிய இன்மையிலும் நன்மை தருவா திருக்கோயிலை வழிபாடு செய்து வாழ்க்கையில் எல்லா நலங்களும் கிடைக்க பெறுவோமாக. அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது முருகனடிமை ஸ்ரீ மீனாட்சி மைந்தன். வான்முகில் வளாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது வாழ்க. நான்மறை அரங்கல் உங்கள் நட்சவம் வேள்வி மல்க மேன்மைகள் செய்வேனது விலங்கு உலகம் எல்லாம் திருச்சிற்றம்பலம் தெல்லை அம்பலம். ஸ்ரீ மீனாட்சி மைந்தன் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துடைய பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு வரும். நம்மளுடைய
ஸ்ரீ மீனாட்சி மஞ்சள் யூடியூப் சேனல், முகநூல் பக்கங்கள், இன்ஸ்டாகிராம் பக்கங்களை ஃபாலோ பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ற எல்லாருக்கும் ஒரு வேல்மாறல் புத்தகம், ஒரு வேல், அதை வச்சு வழிபாடு செய்ய ஒரு சின்ன கிண்ணமும் நம்ம வந்து கிஃப்டா கொடுத்துட்டு இருக்கோம். இது யாருக்கெல்லாம் வேணுமோ நம்மளுடைய ஸ்ரீ மீனாட்சி மஞ்சள் யூடியூப் சேனல், முகநூல் பக்கங்கள், இன்ஸ்டாகிராம் பக்கங்களை ஃபாலோ பண்ணி ஷேர் பண்ணிட்டு இன்ஸ்டாகிராம்ல உங்களுக்கு தகவல் எனக்கு டிஎம் பண்ணுங்க, உங்களுக்கு கொரியர்ல அனுப்புறோம். நன்றி, வணக்கம்.